புதிய ஏற்பாடுல அதை மாற்றணும்னு கருத்து சொல்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 13:1 சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்கிறது. ஹalleluya. ஃப்ரெண்டு மாதிரி இருக்க வேண்டும். சங்கீதம் 131 சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளோ நன்மையும் இன்பமாக இருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க சகோதர ஸ்நேகம் இங்கே சேமும் அவன் கூட சேர்ந்த யார் வந்தா யாப்பேது சேர்ந்து போய் தவப்பன் போய் செஞ்சாங்க, நிர்வாணத்தை போய் சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டு சேர்ந்து என்ன செஞ்சாங்க, சகோதர சேனத்தில் நிலைத்திருந்தாங்க. நீங்கள் சகோதர சேர்ந்து நிலைத்திருக்கீங்களா? ரொம்ப தான் அடிச்சுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வேதாந்த அடிப்படையாக உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும். உங்கள் தாயின் போதத்தை தள்ளக்கூடாது. உங்கள் சகோதரக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கணும், ஸ்நேகமாய் இருக்க வேண்டும். தேவ வசனம் சோத்திரம் 3. அதாவது அப்பா அம்மா தான் கீழ்ப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க வசனத்தில். ஆனால் அப்பா தாயின் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதத்தை தள்ளாதே. அதனால் அப்பா கீழ்படினேன், அப்பா ஒபேடியன்ஸ் பண்ணுறேன், யாப்போ மாதிரி அம்மாவுக்கு போதத்தை தள்ள மாட்டேன் அப்படின்னு. வீட்டில் ஒரு சகோதரர் அக்கா தம்பி இருந்தாங்கன்னா, தம்பி அண்ணன் இருந்தாங்கன்னா, அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அவங்க என்ன செய்யணும், நீங்கள் அவங்களுக்கு கீழ்படுத்தி இவங்களுக்கு என்னவா இருக்கணும், ஸ்நேகமாக என்ன இருக்கணும், ஃப்ரெண்ட் சேம் என்ன ஃப்ரெண்டாக இருக்கணும். புரியுதா? பிள்ளைகளுக்கு தான் கற்றுக் கொடுத்த ஒரு ரோல். தகப்பன் தாய் தகப்பனாருக்கு பிள்ளை கீழ்படிந்திருக்கணும், கனம் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் கூட வரனால அவங்க என்ன இருக்கணும், அவங்களுக்கு என்ன வரணும், சகோதர சேத்துல நிலைத்திருக்கணும். ஆமென், ஹalleluya. அதனால நீங்கள் தேவ பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படியா இருக்க வேண்டும், இந்த சகோதர சேத்துல நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி கத்த சொல்லுறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்